ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி. கோவை மக்களவை தொகுதியில் 1,00,000 வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக பாஜக வேட்பாளர் அண்ணாமலை தெரிவித்த குற்றச்சாட்டுக்கு தேர்தல் அலுவலர் கிராந்திகுமார் பாடி விளக்கமளித்திருக்கிறார். வாக்குப்பதிவு நாளன்று செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை, கோவை தொகுதியில் பெரும்பாலானோரின் வாக்குகள் நீக்கப்பட்டிருப்பதில் சந்தேகமுள்ளதாக தெரிவித்தார். பெயர்கள் நீக்கப்பட்ட வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என்றும் பாஜக சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான கிராந்திகுமார் பாடி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒவ்வொரு முறையும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினரின் முன்னிலையிலேயே வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இறந்த அல்லது இடம்பெயர்ந்த வாக்காளர்களின் பெயர்களை நீக்கம் செய்யும் நடைமுறையின் போதும் அரசியல் கட்சி முகவர்கள் ஈடுபடுத்தப்படுவதாக தெரிவித்திருக்கிறார். மேலும் வாக்காளர்கள் தங்களது ஆட்சேபனையை தெரிவிக்க வழிவகை உள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள கிராந்திகுமார் பாடி, தேர்தல் ஆணையத்தின் நடைமுறைகளை பின்பற்றியே வாக்காளர் பட்டியலில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி.